பார்க்க போறோம்னா இப்போ இருக்க இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட உடை உணவு எல்லாத்துலயும் வந்து மேற்கத்திய நாட்டுல இருக்கவங்களோட கொண்டு வந்துட்டாங்க. ஆனா எந்த மேற்கத்திய நாட்டுல இருக்கவங்களும் அவங்களோட கலாச்சாரத்தை மாத்தல. நம்ம இளைஞர்கள் நம்மளோட பெண் எல்லாருமே வந்து அவங்க இதுவை வந்து மாத்திட்டோம். ஏன்னு தெரியல, கலாச்சாரத்தை ஏன் விட்டு தரோம்னு தெரியல. இப்போ இருக்கிற நம்மளோட கலாச்சாரத்தை விட்டு தந்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததிகள் நம்மளோட கலாச்சாரம் என்னன்னு தெரியாமலே போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் இங்க வந்து இருந்துட்டு தான் இருக்கு. என்னதான் இவ்வளவு இருந்தாலும் இதுல சில நன்மைகளும் இருக்கு. ஏன்னா ஆங்கிலம் போன்ற பல மொழிகளை வந்து நம்ம கத்துக்கிறோம், மற்ற நாட்டுல இருக்க கலாச்சாரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதிகமா வந்து அதோட தாக்கங்கள் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இங்க அதிகமா இருக்கு. அதுல என்னன்னா உணவுன்றதுன்னா நம்ம கடையில போய் 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பீட்சா வாங்குறோம், அதுவே இந்த கடையில ஒரு 100 ரூபாய் கொடுத்து நம்மளால ஒரு பட்டாணி வாங்கி சாப்பிட முடியல. ஏன்னா அங்க போய் விலை பேசிட்டுல நிக்கிறோம், அங்க நம்ம கலாச்சாரத்தை மறந்துதான் நிக்கிறோம். உடையில ஜீன்ஸ் டாப்னு எல்லாத்தையும் போட தெரிஞ்சு நமக்கு நம்மளோட வேஷ்டி சேலை அதை வந்து மறந்துட்டு நிக்கிறோம். முதல் மெயினா முக்கியமான ஒண்ணு நம்ம என்ன பார்க்கணும்னா மொழி. தமிழ் மொழியை மறந்து ஆங்கிலத்துல அதிகமா நம்ம வந்து ஊறி போய் நிக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு கருத்தும் இங்க வந்து நான் வைக்க விரும்புறேன். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளோட கலாச்சாரத்தை தாண்டி தான் நம்மளுக்கு முக்கியமான அனைத்துமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம கலாச்சாரத்தை நம்ம மட்டும்தான் காப்பாற்றணும், வேறு எந்த நாட்டுல இருந்து நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்ற மாட்டாங்க. நம்ம கலாச்சாரம், நம்ம தமிழர்கள், நம் நாட்டை நாம் காப்போம்.